மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல கேட்டிருந்த பிரேயரை தாண்டி எதுக்காக சிட் ஃபார்ம் பண்ணாங்க? ஆல்சோ த ஹைகோர்ட் மேட் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் அகைன்ஸ்ட் டிவிகே அண்ட் விஜய் வித்தவுட் ஹியரிங் தெம். அவர் என்ன சொன்னார்னா, சீஃப் ஜஸ்டிஸ் கேன் ஆத்தரைஸ் a ஸ்பெஷல் பெஞ்ச் டு ஹியர் த மேட்டர் பட் இட் ஹஸ் நாட் ஹேப்பன்ட் இன் திஸ் கேஸ். விஜய் அவர்கள் அங்கிருந்து அவுரா போல, விஜய் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க நீங்க அங்க இருக்க கூடாது, அங்க சிச்சுவேஷன் அக்ரவேட் ஆயிடும். டு ஹேவ் an SIT with the officers only of the state, we have a problem. டிவிகே இப்ப போட்டிருக்க கேஸ்ல எங்கேயுமே இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாள்ல எப்படி நடந்தது இவ்வளவு பேருக்குன்றதையும் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின்ல தான் இருக்கும். அதை பத்தி இங்க சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ கூட்ட நெரிசல் அதிகமா வரப்போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்டேட் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு உண்டு. ரூமர்ஸை பார்த்து தயவு செஞ்சு கிளிக் பைட்ஸையும் ஃபிளாஷ் கார்ட்ஸையும் எங்கேயும் அனுப்பாதீங்க. தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏன் SOPs ஃபைனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க?